पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ नमो नारायणाय। பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் முதல் நாமத்துக்கு வியாக்கியானம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பூர்வபாக ஸ்லோகங்களை பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வைஷம்பாயன உவாச்ச ஸ்ருத்வா தர்மான சேஷேன பாவனானி ச சர்வஷः யுதிஷ்டிரः சாந்தனவம் புனரேவாப்யபாஷத. யுதிஷ்டிர உவாச்ச கிமேகம் दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तकं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभम् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं च वन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्. श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोत्थितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मण्यं सर्वधर्मम्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवं येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं दैवतानां च भूतानां यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहं यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் முதல் ஸ்லோகம். ஓம் விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரோ भूतभव्यभवत्प्रभुः भूतकृद्भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः. இந்த முதல் ஸ்லோகத்தில் இருக்கிற விஸ்வம் அப்படின்ற சப்தத்துக்கு வியாக்கியானம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விஸ்வம் அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம் சமஸ்தம், சர்வம், பூரணம், எல்லாம் அப்படின்னு அர்த்தம். ஸ்ருதி சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்மைவ சர்வம் பிரம்மைவ சர்வம் அப்படின்னு ஸ்ருதி சொல்லுது. எல்லாமா இருக்கிறது பிரம்மம், எல்லாமா இருக்கிறது ஆத்மா. ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுதான்.
அந்த கான்சியஸ்னஸ் தான் எல்லாமா இருக்கு. வஸ்து, அதுக்கப்புறம் ஒரு நாமம். எந்த வஸ்துவா இருந்தாலும் அந்த வஸ்துக்கு ஒரு நாமம் இருக்கும். அப்ப இந்த தேகத்துக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கு, பரம அம்சானந்தான். இந்த தேகத்துக்கு ஒரு அடையாளம், ஒரு சின்னம் கொடுத்திருக்கு. இந்த பேரையும் இந்த வஸ்துவையும் பிரிக்க முடியாது. அதனால முதல்ல நிரூபணம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல விஸ்வம் அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம் பிரம்மம். விஸ்வம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம் எல்லாம் அப்படின்னா இது பிரம்மம். பிரம்மம் தான் எல்லாமா இருக்கு. வஸ்துவா பார்த்தோம் அப்படின்னா இது மொத்தமும் பிரம்மம் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பிரம்மத்திலேயே 2 பிரம்மம் இருக்கு. ஒன்னு சகுணம், ஒன்னு நிர்குணம். மாயையினால கான்சியஸ்னஸுக்கு மேல மாயையோட சேர்ந்து வரும்போது நாம ரூப குணங்கள் வந்துடும். அது சகுண பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுது. மாயையை எடுத்துட்டோம் அப்படின்னா அது நிர்குண பிரம்மம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாம ரூபங்களையும் சேர்த்தோம் அப்படின்னா ஈஸ்வரன் சகுணமா இந்த ஜெகத்தா நாம ரூபமா இருக்கின்றார். அப்ப இந்த மொத்த ஜெகத்தும் பார்த்தீங்கன்னா சகுண ஈஸ்வர ரூபம். சமஸ்தம் அப்படின்றதுக்கு அர்த்தம் இந்த மொத்த ஜெகத்தும் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் நாமரூபத்தோடு கூடியிருக்கார். நல்ல புத்தி வந்தோன, நல்ல சாஸ்திர சிரவணம் பண்ணதுக்கு பிறகு மனனம் பண்ணணும் போது நேத்தி 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 இது பொய் இது பொய் இது பொய், அப்போ நேத்தி பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நாமரூப குணங்களை எல்லாம் பொய் பொய் பொய், தங்கம் மட்டும்தான் உண்மை அப்படின்னு நாமரூபமாக இருக்கிற மூக்குத்தி, கம்மல், ஒட்டியானம் எல்லாத்தையும் நாமரூபத்தை நீக்கணும்னா மிச்சம் என்ன இருக்கும்? தங்கம் மட்டும் மிச்சம் இருக்கும். அதே மாதிரி இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா நாமரூபங்களையும் நீக்கிக்கிட்டே வந்தோம்னா, நேத்தி நேத்தி பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கடைசியில் மிச்சம் இருக்கிறது யார் அப்படின்னா நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ் மட்டும் மிச்சம் இருக்கும். அதுதான் அயமாத்மா பிரம்ம. இந்த ஆத்மா தான் பிரம்மமா இருக்கு, நிர்குணம். அப்ப இந்த சமஸ்தமா இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படின்னு எடுக்கணும். அதுல இருக்கக்கூடிய நாமரூப உபாதியை நீக்கணும் அப்படின்னா நிர்குண பிரம்மம் கிடைச்சிடும். அப்ப விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு முதல்ல பிரம்மம். பிரம்மம்னா சகுணம், நிர்குணம் ரெண்டுமே விஸ்வம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. இது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆளை சொல்றது, வஸ்துவை சொல்றது. அதுக்கப்புறம் இப்ப ஆரம்பிச்சிருக்கிறது நேற்று பாடத்துல இருந்து என்ன பண்ணியிருக்கோம்? நாமத்தை வச்சு சொல்றதுன்னு இருக்கு. நாமிய சொல்றது, அதுக்கப்புறம் நாமத்தை சொல்றது. நாமம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரம்மத்துக்கு நாமம் பார்த்தீங்கன்னா ஓங்காரம். அதுதான் ஒவ்வொரு உபனிஷதங்கள்ல இருந்தும் ஆச்சாரியர் என்ன பண்றாரு, எங்கெல்லாம் ஓங்காரம் இருக்குமோ அந்த ஓங்காரத்தெல்லாம் கொட்டேஷன் கொடுத்து சொல்லிட்டு இருக்கார். நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டோபனிஷத்து மந்திரங்கள்ல பார்த்தோம். அந்யத்திர தர்மா தன்யத்திர அதர்மா தன்யத்திர கிருதா கிருதாத் அந்யத்திர அஸ்மாத் கிருதா கிருதாத் அந்யத்திர பூத்தாச்ச பவ்யாச்ச யத்தத் பஷ்யதி தத்வத யத்யத் பஷ்யசி தத்வத. முக்கியமானது யமதர்மராஜாட்ட நச்சிகேதஸ் கேட்குறான். தர்மத்துக்கு அந்நியமானது, அதர்மத்துக்கு அந்நியமானது, காரியத்துக்கு அந்நியமானது, காரணத்துக்கு அந்நியமானது, கடந்ததுக்கு அந்நியமானது, எதிர்காலத்துக்கு அந்நியமானது, சேன் இருக்கு. அதனால நிகழ்காலத்தில் இருக்கிற வஸ்துக்களுக்கும் அந்நியமானது. அப்படிப்பட்ட வஸ்து ஏதாவது இருக்கா அப்படின்னா, ஆமா, காட்சிகளுக்கு அந்நியமா ஸ்கிரீன் இருக்கிற மாதிரி சினிமால காட்சிகளுக்கு அந்நியமா ஸ்கிரீன் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்துக்கும் அந்நியமா பாத்தீங்கன்னா நாமரூப ஜெகத்துக்கு அந்நியமா நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு. அதை பத்தி, அந்த ஆத்மாவை பத்தி, பிரம்மத்தை பத்தி நீ சொல்லு அப்படின்னு நச்சிகேதஸ் கேட்ட மாத்திரத்துல என்ன பண்ணார்? ஆத்மாவையும் பிரம்மத்தையும் சொல்றதுக்காக யமதர்மராஜா உபதேசம் ஆரம்பிச்சார். சர்வே வேதா யத்பதம் ஆமனந்தி தபாம்சி சர்வாணி சயத் வதந்தி யதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரகேன பிரவீமி ஓம் இத்யேதத். எல்லா வேதங்களும் எந்த பதத்தை சொல்கின்றனவோ, எல்லா தபஸ்விகளும் எந்த பதத்தை சொல்கிறார்களோ, எதனை இச்சைப்பட்டவர்களாக குருகுல வாசம்ன்ற பிரம்மச்சரிய வாசத்தை செய்கிறார்களோ அந்த பதத்தை நான் சுருக்கமா சொல்றேன். ஓம் இத்யேதத். ஓம் என்ற அக்ஷரம்தான் அந்த பதம். சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஓங்காரத்தை என்ன பண்றது அப்படின்னா, ஏதத் ஏவாக்ஷரம் பிரம்ம
ஏதத் ஏவாக்ஷரம் பரம் ஏதத் ஏவாக்ஷரம் ஞாத்வா யோ யதிச்சதி தஸ்ய தத்து. அடுத்த மந்திரம் சொல்லுது, இந்த ஏதத் ஏவாக்ஷரம், இந்த அக்ஷரம், ஓங்காரம்ன்ற அக்ஷரம், பிரணவம்ன்ற அக்ஷரம் தான் பிரம்ம பேர். முதல்ல எல்லாம் பிரம்மம்னு சொல்லி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மத்துக்கு பேர் சொல்கிறோம். ஏதத் ஏவாக்ஷரம் பிரம்ம, இந்த அக்ஷரம் தான் பிரம்மம், ஓங்கார அக்ஷரம் தான் பிரம்மம், சப்த பிரம்மம் அப்படின்னு பேர் அதுக்கு. அதுக்கு அடுத்தது ஏதத் ஏவாக்ஷரம் பரம், இந்த அக்ஷரம் தான் இருக்கிறதுலே ரொம்ப சிரேஷ்டமானது பரம். ஏதத் ஏவாக்ஷரம் ஞாத்வா, இதை ஒரு குருநாதர் மூலமாக முறையாக பார்த்தீங்கன்னா அகார உக்காரம் அகாரம் மூணுத்துக்கும் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு யார் உபாசனை பண்ணுறானோ அகார உக்காரம் அகாரத்தோட ஓம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அவன் எதை அடைகிறான்? சகுனத்தை அடைகின்றான். யார் ஒரு குருநாதர் மூலமாக நல்ல வேதாந்தத்தை கேட்டுட்டு லய பிரக்கிரியா மூலமாக அகாரத்தை உக்காரத்தில் லயம் பண்ணி உக்காரத்தை மகாரத்தில் லயம் பண்ணி பூரண ஓங்காரத்தையும் தன்னிடத்தில் ஆத்மாவிடத்தில் லயம் பண்ணி நானே ஓங்காரம் அப்படின்னு நிற்கிறானோ, ஓங்கார ஆத்மைவ சம்விஷத்யாத்மனா ஆத்மானம். முண்டகோபனிஷத் மாண்டுக்கியத்தில் கடைசி மந்திரம் அதான் சொல்லுது. ஓமிதி ஆத்மானம், ஓம் என்பது ஆத்மாதான். அகார உக்காரம் மகாரங்களை வியாபிச்சு நான் அப்படின்றவன் இருக்கேன், நான் கான்சியஸ்னஸ் தான் ஓங்கார சுரூபம். இந்த மூணுக்கு வேறா துரியமா நான் இருக்கேன் அப்படின்னு எவன் அறிகின்றானோ அவன் நிர்குண பிரம்மத்தை இங்கேயே ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஜீவன் முக்தியை அடைகின்றான். அப்ப பிரம்மத்தை அடைகின்றான் அப்படின்னா எதிச்சதி தஸ்ய தத்து, அப்படின்னா எதிச்சதி தஸ்ய தத்து, எவன் எதை அடைய விரும்புகிறானோ, சகுனத்தை அடைய விரும்பினாலும் சாயுஜ்ய பதவியை அடைஞ்சு விடலாம். நிர்குணத்தை அடையிறதா இருந்தாலும் நிர்குண பிரம்மத்தை இங்கேயே அடைய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு கட்டோபனிஷத்துல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ல ஆரம்பிக்கிறார், பிரஷ்ன உபனிஷத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஈஷால மந்திரம் ஓங்காரம் இல்லை. அதுக்கப்புறம் கேன உபனிஷத்துலேயும் மந்திரம் இல்லை ஓங்காரத்தை பற்றி. அதுக்கப்புறம் டைரெக்டாக ஆரம்பிக்கிறது கட்டோபனிஷத்தை சொல்லியாச்சு. ஈஷக்கேன கட்ட பிரஷ்னம். பிரஷ்னத்திலிருந்து ஆச்சாரியார் சொல்கிறார் முக்கியமான உபனிஷத்து இது எல்லாமே அதர்வண வேதத்தில் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு அதர்வண வேதத்தில் தான் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை ப்ரிஸ்கிரைப் பண்ணுது, சாதனையை பற்றி சொல்கிறது. நிறைய உபனிஷதங்கள் இருக்கு. இங்கே ஆரம்பிக்குது ரெண்டாவது மந்திரம் 5:2, 5வது பிரஷ்னம். பிரஷ்னோபனிஷத்தில் 5வது பிரஷ்னம், 5வது சாப்டர்னு எடுத்துக்கலாம், 5வது கேள்வி. அதில் 2வது மந்திரத்திலிருந்து ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறது 2வது மந்திரம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே பார்த்தீங்கன்னா முதல் மந்திரத்தையும் படிச்சுட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் மந்திரம் ரொம்ப விசேஷம். அதனால தான் நான் முதல் மந்திரத்தையும் சொல்கிறேன். என்ன முதல் மந்திரம்? 5:1. இங்கே 5:2 கொடுத்துருக்கு. நான் அந்த பூர்ண பிரகரணத்தையும் உங்களுக்கு சொல்லி நான் போனேன் அப்படின்னா மகத்துவம் தெரியும். இது ஒரு நிமித்தமாக வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஓங்காரத்தை உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். யாரெல்லாம் முமுட்சுவாக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஓங்காரத்தை சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எல்லாத்துக்கும் உலகம் ஃபுல்லாக முமுட்சுக்களுக்கு சொல்லணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை நிமித்தமாக வச்சுக்கிட்டு, சங்கரர் எப்படி நிமித்தமாக வச்சுக்கிட்டு ஒரு 4-5 மந்திரம் சொல்கிறாரோ அவருக்கு ஒரு 4 மந்திரம் சொல்ல முடியும்னா நானும் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன கொஞ்சோண்டு சேர்த்து அவரோட புண்ணியத்தில் நானும் கொஞ்சம் 2 மந்திரத்தை சேர்த்து சொல்லிக்கிறேன். 2வது மந்திரம் ஆச்சாரியார் சொல்கிறார். நான் முதல் மந்திரத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். அதஹைனம் சைபிய சத்யகாம பப்ரச்ச. சத்யகாமர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா சைபிய சத்யகாமர் அப்படின்றவர் சத்யகாம மகிஷி பேர், சைபியர் அப்படின்னு பேர், அவரோட பேர் 2 பேர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிப்பலாத மகரிஷிகிட்ட ரொம்ப உத்கிருஷ்டமான இந்த ஓங்காரத்தை பற்றி கேட்குறார். என்ன கேட்குறார்? ச யோகவை தத் பகவன் மனுஷ்யேஷு பிராயாணாந்தம் ஓங்காரம் அபித்யாயீத கதமம் வாபச தேன லோகம் ஜெயதீதி. அற்புதமான மந்திரம். குருநாதரே, எந்த ஒருவன் பார்த்தீங்கன்னா அந்த ஓங்காரத்தை ச யோகவை தத் பகவன், ஏ பகவானே குருநாதரே, மனிதர்களில் எல்லா மனுஷங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஓங்காரத்தை பண்ணுறதில்ல. மனுஷங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஓங்காரம் உள்ள காது உள்ளே போய் அதை கொஞ்சம் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கே பெரிய பாக்கியம் வேணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அவனோடது. மெதுவாக கரை சேர்ந்துடலாம்.
யாருக்கும் ஸ்ரத்தா பக்தி வரமாட்டேங்குது ஓங்காரத்தில், சொன்னாலும் வராது, பண்ண முடியாது நிறைய பேருக்கு. மனிதர்களின் மத்தியில் எவன் ஒருவன் பிராயாணாந்தம், பிராயாணாந்தம் அப்படின்னா மரண பரியந்தம், மரணம் அடைகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓங்காரத்தை பார்த்தீங்கன்னா ஓங்காரம் அபித்யாயீத, ஓங்காரத்தை எவன் மரணகால பரியந்தம் வரைக்கும் உபாசனை செய்கின்றானோ, தியானம் பண்றானோ, அவன் கதமம் வாவச தேன லோகம் ஜெயதி இதி, அவன் எந்த லோக்கத்தை ஜெயிக்கின்றான், அவன் எந்த லோக்கத்தை அடைகின்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்ட மாத்திரத்துல பிப்பலாத மகரிஷி பார்த்தீங்கன்னா 2வது மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த 2வது மந்திரம் தான் இங்கே நமக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ஆச்சாரியார் சொல்லியிருக்கார். ஏதத்வை சத்தியகாம இருக்கா, ஏதத்வை சத்தியகாம இங்கே வந்துருக்கு 2வது மந்திரம். ஏதத்வை சத்தியகாம பரம் ச பிரம்ம யதோங்காரஹா அப்படின்னு மந்திரம் இருக்கு. இதுலேயும் ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார், கொட்டேஷன் தானே சின்ன சின்னதான் கொடுக்க முடியும், நம்ம பூர்ண மந்திரத்தையும் படிச்சுக்குவோம். பூர்ண மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி ஒரு இது இருக்கு, தஸ்மை சகோவாச்ச, அந்த மாதிரி கேட்ட சத்தியகாமருக்கு பிப்பலாத மகரிஷி குரு என்ன பண்றார், உபதேசம் பண்றார். தஸ்மை சகோவாச்ச என்ன பண்ணார், ஏதத்வை சத்தியகாம, ஹே சத்தியகாமரே நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஏதத்வை சத்தியகாம, இந்த இதுதான் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஓங்காரம் தான். எது ஓங்காரக, எது ஓங்காரமா இருக்கோ, ஏதத்வை சத்தியகாம, எது இந்த ஓங்காரம்னு சொல்லப்படுதோ இந்த ஓங்காரம் தான் பரம்ச அபரம்ச, பரபிரம்மம் சொல்லக்கூடிய நிர்குண பிரம்மமும் ஓங்காரம், ஓங்காரத்தோட அடையாளம் பிரதீகம். அதே ஓங்காரம் தான் பார்த்தீங்கன்னா அபரபிரம்மம்னு சொல்லக்கூடிய சகுண பிரம்மமும், சகுண பிரம்மம்னா ஈஸ்வரன். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நிர்குணமும் சகுணமும் ரெண்டுமே ஓங்காரம் தான். ரொம்ப சாலிடான மந்திரம் இது. பரம்ச அபரம்ச எது ஓங்காரக, இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். பரம்ச அபரம்ச எது ஓங்காரக, ஓங்காரம் என்று எது இருக்கிறதோ அதுதான் சகுண ஈஸ்வரனும், அதுதான் நிர்குண பிரம்மமும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா தஸ்மாத் வித்வான் ஏத்தேன ஏவ ஆயதனேன ஏகதரம் அன்வேதி. அப்போ யாருக்கு எந்த உபதேசம் ஆயிருக்கோ எல்லாத்துக்கும் தெரியாததை அடைய முடியாது. எதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபிமானம் பற்றுதல் உண்டாகி எதை நல்லா சேவிக்கிறீங்களோ அதை தான் அடைய முடியும். யாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஜக்கி வாசுதேவிட்ட போனீங்க அப்படின்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் நிறைய ஓங்கார அபியாசிகள். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடம் தான் அதிகமாக ஓங்கார உபாசனை பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா அது கேரளாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓங்கார அபியாசம் கதி எடுக்கிறது அப்படின்னு வடகர சித்தா ஆசிரமத்தில் ரொம்ப பிரசித்தமானது. நம்ம பிரபோதாலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறார். யாருக்காவது வேணும்னா கூட அவர்கிட்ட ஐடியா கேட்டுக்கலாம். பிராணாயாமத்தோட சேர்ந்து ஓங்காரத்தை சொல்கிறது நிறைய பேர் நம்ம இதில் நிறைய பேர் இருக்காங்க. அஜித் சார் இருக்கார், சிமிச்சேச் இருக்காங்க, பிரபோதா தான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கார். அது ஒரு சம்பிரதாயம் நல்ல ஓங்காரத்தை பற்றி போகுது. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் எங்கே வந்துடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அகார உக்காரம் மகாரத்திலேயே நின்றுடுறாங்க. ஜக்கி வாசுதேவா இருக்கட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இவங்களா இருக்கட்டும், அகார உக்காரம் மகாரம் தான் ஓங்காரத்தோட இதாக நிற்கிது. இப்போ ஓம் சக்தி நீங்கள் நிறைய பேர் அங்கங்கே சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதுவும் சகுணத்திலேயே நிற்கிறாங்க. நிர்குணத்தை பற்றி யார் பார்த்தீங்கன்னா விசாரம் பண்ணி நல்லா நிர்குணத்தை நம்ம இப்போ காலையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, திரஷ்டா திருஷ்யம்னு திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். அகாரம் என்ன, உக்காரம் என்ன, மகாரம் என்ன, அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் கடந்ததாக இருக்கக்கூடிய அந்த துரியம்னு சொல்லக்கூடியது என்ன, அமாத்திரான்னு பேர். இதை பற்றி நல்லா பார்த்தீங்கன்னா விசாரம் பண்ணி நல்ல மனசுக்குள்ளார கொண்டுட்டு பிரக்ரியாவை முறையாக யார் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்களோ அப்போ 2 சாய்ஸ் இருக்குது. என்னன்னு கேட்டால் அகார உக்கார மகாரத்தை மட்டும் பண்ணி முடிக்க முடியும், அகார உக்கார மகாரத்தை தாண்டி துரியத்துக்கும் போக முடியும். அகார உக்கார மகாரம்ன்றது சப்தம், ஓம் உச்சரிப்பு இருக்கா, உச்சரிப்பு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாமம் இருந்துச்சுன்னா, நாமம் ரூபம் இருந்துச்சுனாவே அது சகுண பிரம்மம்.
அப்போ ஓம்னு நீங்கள் உச்சரிச்சாவே வந்து பார்த்தீங்கன்னா அது சகுன ஈஸ்வரனை குறிக்கும். எப்போ வந்து ஓங்காரம் அடங்கி ஒரு ஓங்காரத்துக்கும் ரெண்டாவது ஓங்காரத்துக்கும் நடுவில் இருக்கிற ஓம் ஓம் இந்த ஒரு ஓங்காரமும் இன்னொரு ஓங்காரமும் ஜெகத், இந்த ரெண்டு ஓங்காரத்துக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஆகாச தத்துவம், அதுதான் துரியம் அப்படின்னு பேர். அப்போ ஓங்காரத்தை உபாசிச்சிங்கன்னா ஒரு பலன் கிடைக்கும். சப்தத்தோடு இருக்கிற ஓங்காரத்தை சகுன பிரம்மத்தை அடையலாம். அதே நேரத்தில் ரெண்டு ஓங்காரத்துக்கு நடுவில் இருக்கிற பார்ப்பவன் நான் மாத்திரம்தான் இருக்கேன், வெறும் திரஷ்டா மட்டும் இருக்கேன். அங்கே வேற எதுவுமே திருஷ்யம் ஓங்காரம்ன்றது இல்லாமல் போயிடும். ஓங்காரத்தை சொல்லி 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 அகாரத்தில் வந்து இந்த ஸ்தூல பிரபஞ்சம் லயமாயிடும். உகாரத்தை சொல்லி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மானச பிரபஞ்சம் உகாரத்தில் லயமாயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காரண பிரபஞ்சம் மகாரத்தை சொல்லி சொல்லி லயமாயிடும். இது எல்லாம் அகாரம் உக்காரத்தில் லயமாய் உக்காரம் மகாரத்தில் லயம் போது இந்த ஜெகத் எதுவுமே இருக்காது. ஒருத்தன் என்ன பண்ணுறான், இந்த மூணுத்தையும் பண்ணிட்டு அதுலேயே நின்றுட்டான் அப்படின்னா சாயுஜ்ய பதவி. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்துக்கும் இன்னொரு ஓங்காரத்துக்கும் நடுவில் இருக்கிற பிரதிபோத விதிதம் மதம், ஒரு விற்த்திக்கும் இன்னொரு விற்த்திக்கும் ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் நடுவில் இருக்கிற அகமேவ நான் தான் இருக்காங்க. அந்த தாட்லெஸ்ஸாக இருக்கிற அந்த துரிய பதத்தில் நிற்கிறான் அப்படின்னா அவன் நிர்குணத்தை அடைகிறான். இதுதான் இந்த மந்திரத்தை சொல்லுது. தஸ்மாத் வித்வான் ஏத்தேன ஏவ ஆயத்தனேன. வித்வான் அப்படின்னா நல்ல ஓங்காரத்தை பற்றின தெரிஞ்சவன், நல்ல குருநாதர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ உங்களுக்கு அதான் டீச்சிங் கொடுக்குறேன். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், இந்த ஒரே ஒரு ஆயத்தனம், ஆயத்தனம்னா சாதனம், இந்த ஓங்காரம்ன்ற ஒரே ஒரு சாதனத்தை வச்சுக்கிட்டு என்னன்னு கேட்டினா ஏகேன ஏவ ஆயத்தனேன ஏக்கத்தரம் அன்வேதி. ஏக்கத்தரம் அப்படின்னா ஒன்று அவன் இஷ்டப்பட்டது சகுனமாக இருந்தால் சகுனத்தை அடைகின்றான், நிர்குணமாக இருந்தால் நிர்குணத்தை அடைகின்றான். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றை அடைகின்றான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கு. கேள்வி என்ன கேட்டார் சத்யகாமர், எந்த வித்வான் ஒருத்தன், எந்த மனுஷர்களில் ஒரு மனிதன் சாகர காலம் மட்டும் ஓங்காரத்தை ஜபிச்சுக்கிட்டே பிராணனை விடுறானோ அவன் எதை அடைவான் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அவன் சகுனத்தையோ அல்லது நிர்குணத்தையோ ஏதாவது ஒன்றை அடைகின்றான். ஏன் அப்படின்னா இங்க மந்திரம் வந்துருங்க, ஏதத்வை சத்தியகாம பரம்ச அபரம்ச எது ஓங்காரா. ஓங்காரம் தான் பரபிரம்மம், ஓங்காரம் தான் சகுன பிரம்மம். அதனால இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றை அடைகின்றான் அப்படின்னு உபக்கிரம்ய பாஷ்யத்துக்கு வந்துருங்க. இது உபக்கிரம்ய என்று ஆரம்பிச்சு 5:2 ஆரம்பிச்சு அடுத்தடுத்த மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, ஆச்சாரியர் ஜம்ப் பண்றார் இருக்கே ஃபுல்லாவே சொல்றாருல்ல. தஸ்மை சகோவாச்ச இல்ல நான் கொடுத்துருக்கேன், ஆக்சுவலா பாஷ்யத்துல இல்ல, நான் மந்திரத்தை உங்களுக்கு பிடிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திரத்தை ஃபுல்லாவே கொடுத்துருக்கேன், நான் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்காரு, இத்யுபக்கிரமிய மட்டும்தான் நிப்பாட்டி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த மந்திரத்துக்கு சொல்கிறார். எத்தனாவது மந்திரத்துக்கு ஜம்ப் பண்ணுறாருன்னா 5:2 5:5க்கு ஜம்ப் பண்ணுறார். ஆனால் வந்து நமக்கு தெரியணுமே சாமி, உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நிமித்தமாக வச்சு ஓங்காரத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற ஒரு 3 மந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. முதல்ல கட்டோபனிஷத்தில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஓங்காரம் தான் த பெஸ்ட் ஆலம்பனம்னு சொல்லியிருக்கு. பிரஷ்னோபனிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அடையிறது எப்படி அப்படின்னு சொல்லுது. இந்த 2வது மந்திரம் என்ன சொல்லுது, ஓங்காரத்தை உச்சரிச்சிங்கன்னா 2 தான் அடையலாம். ஒன்று வந்து சகுனம், இல்லை அப்படின்னா நிர்குணம். சகுனத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கு சுவாமி அப்படின்னா நிர்குணம் 1 தான், ஆனால் சகுனம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. சகுனத்தில் 3 சாமி, ஆமாம், அகார உக்கார மகாரம். ஒவ்வொன்றும் யார் எதை உபாசிக்கிறாங்களோ அதை அடைகிறாங்க. அதை பற்றி தெரியணுமே. அப்போ நான் 3வது மந்திரம் எடுத்துக்கணும். இங்கே 3வது மந்திரம் இல்லை, நான் 3வது மந்திரத்தை நான் சொல்கிறேன்.
யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அகாரத்தை வந்து உச்சரிக்கிறாங்களோ, ஓங்காரத்தோட அகாரம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓங்காரத்தில் அகாரம், உகாரம், மகாரம், ஓம், ஆ, உ, மா இதான் இருக்கு. இதில் ஆன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை உச்சரிக்கிற மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூலம் அகாரம் அப்படின்னு பேர். ஸ்தூல ஓங்காரத்துக்கு பேர் அகாரம். இப்போ நம்ம உபாசனை பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணுறோம், அரை மணி நேரம் நான் மனசில் சொன்னால் எப்படி உங்களுக்கு தெரியாது இல்லை. அதனால நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு உச்சரித்து தானே காட்டுறேன். அரை மணி நேரம் உபாசனை பண்ணும்போது அரை மணி நேரமும் நான் உச்சரிக்கிறேன். அப்போ நீங்கள் அரை மணி நேரம் இந்த வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி ஸ்தூலமாக ஓங்காரத்தை சொன்னால் அந்த ஓங்காரத்துக்கு பேர் என்ன பேர், அகார உபாசனை அப்படின்னு பேர். அடிச்சா அகாரம் எது சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு சாதகன் என்ன பண்ணணும், மெதுவாக வந்து ஒரு 10 பிராணாயாமத்தை பண்ணுறது. இது எங்கே சுவாமி இருக்குது அப்படின்னு கேட்டால் பாகவதத்தில் உத்தவருக்கு சொல்கிறது. அதையும் நான் படித்து காட்டுறேன் லாஸ்ட்டில். ஒரு 10 பிராணாயாமத்தை பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓங்காரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டும். ஆரம்பிக்கும் போது அகாரம், உகாரம், மகாரம் மூணுத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் உச்சரிங்க. அது ப்ராக்டிஸ் ஆகணும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஓங்காரத்தை சொல்கிறதுன்னு ஒரு மெத்தடு. இப்போ காலையிலேருந்து நிறைய ஒர்க் பண்ணியிருப்போமா, காலையில் பண்ணும்போது வேறு, இப்போ ஈவினிங்கில் பண்ணும்போது வேறு. ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நம்ம காரியங்கள் பண்ணியிருக்கோமோ அந்த காரியங்களோட இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ளார சஞ்சலமாக போயிட்டுருக்கோம். நிறைய விருத்திகள். இப்போ கிளாஸ்க்கு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் எதெல்லாம் பார்த்தீங்க, யார்கிட்டலாம் பேசுனீங்க, இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ சாயந்தர நேரத்தில் உட்காரும்போது நிறைய அதோட தாட்ஸ் வந்து போயிட்டே இருக்கும், வேவ்ஸ் போயிட்டு இருக்கும். எந்த அளவுக்கு உங்கள் மனசு வந்து வேகமாக ரன் ஆகிட்டு இருக்கோ, தாட்டோட வேகம் நமக்கு தெரியணும். தாட் வந்து நான் மனசில் வந்து ஓம்னு சொன்னால் மனசு வந்து வேகமாக போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க. அப்போ ஓம்னு சொன்னாலும் அடங்காது மனசு. அப்போ மனசோட தாட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேகமாக போயிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓம் 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 ஓம். கேப் இருக்கா? கேப் இருக்கவே இருக்காது. ஓம் 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 ஓம். இந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஓங்காரத்தை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா மனசோட தாட்டோட வேகம் இருக்குது பார்த்தீங்களா, வெளி விவகாரங்களில் இருக்கிற மனசோட வேகம் மெதுவாக சமனமாகும். நல்லா சாந்தமாச்சு அப்படின்னா இது வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், அது உங்களோட டிபெண்ட்ஸ். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரம் நான் சொல்லுவேன்னா எனக்கு எப்பவுமே ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஓங்காரத்தை ஆரம்பிக்கிறேன். எல்லாத்துக்கும் அப்படியா இல்லை. இப்போ நானே சில சமயம் என்ன பண்ணுவேன், மனசு ரொம்ப சஞ்சலமாக இருக்குது அப்படின்னா ஷார்ட் ஓங்காரத்தை அதிகமாக பிரயோகப்படுத்துறது. எதுக்குன்னா அந்த வேகத்தை கம்மி பண்ணுறது. இது ஃபஸ்ட் எடுத்தோன்னே. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அகாரத்தை பிரயோகம் பண்ணலாமா சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓங்காரத்தில் அகாரம் இருக்குல்ல, அகார பிரயோகம் எப்படி பண்ணுவாங்க, யூடியூப்லலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஓங்காரத்தை பற்றி நிறைய சாண்டிங் பண்ணுறது இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் படிக்காமே நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க எங்கெங்கே கேட்டதெல்லாம் வச்சு சாஸ்திரம் பிரமாணம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அகார பிரயோகம் எப்படி பண்ணுவாங்க, இந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அகார பிரயோகம் ஆ ஊ மா. இதில் ஆவை லென்த்து பண்ணி இந்த பிரயோகம், இதுக்கு பேர் அகார பிரயோகம் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் இதை பண்ணலாமா சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம படித்து காட்ட போகிறோம் உங்களுக்கு கிருஷ்ணோபனிஷத்தில். அகார பிரயோகம் பண்ணுனா என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3வது மந்திரம் சொல்லுது கிருஷ்ணோபனிஷத்தில் 5:3.
ஆச்சாரியார் 2ல இருந்து 5க்கு ஜம்ப் பண்ணிட்டார். நம்ம என்ன பண்ண போறோம்? 5 3வது மந்திரத்துல சொல்லுது. ச யதி ஏகமாத்திரம் அபித்யாயீத. எந்த சாதகன் முதல் மாத்திரை இருக்கு பார்த்தீங்களா? முதல் மாத்திரை இது ஓங்காரத்தோட முதல் மாத்திரை அகாரம். அந்த அகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எவன் வந்து பார்த்தீங்கன்னா உபாசனை செய்கின்றானோ, தியானிக்கிறானோ, ஜபிக்கிறானோ, ச தேன இவ சம்விதித்தஹ பூர்ணமேவ ஜகத்யாம் அபிசம்பத்யதே. அவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து கிளம்பி போவான் இறந்த பிறகு. என் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்துச்சு, குட்டி பொண்ணு. இப்போ வந்து டிகிரி முடிச்சு எல்லாம் போயிடுச்சு. அது வந்து 6th படிக்கும் போது எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஜக்கி வாசுதேவ் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்துச்சு. காலையில் நல்ல அபியாசம் பண்ணும். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடும், இதான் பிரயோகம். இந்த பிரயோகத்தை 2 குட்டி பொண்ணுங்க இருந்துச்சு. 2 குட்டி பொண்ணுங்க இப்போ தான் டிகிரிலாம் முடிச்சு வேலைக்கெல்லாம் போயிடுச்சுங்க. அந்த பொண்ணுங்க டெய்லி காலையில் இதை சொல்லும். ஆனால் இப்போ விட்டு போச்சு. ஆனால் என்ன சொல்லியிருக்கு? உபாசனை பண்ணுறது லாஸ்ட் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கணும், மரண பரியந்தம். இதை பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல வானலோகத்துக்கு போவோம், பரலோகத்துக்கு போய் நல்ல புண்ணியங்களை அனுபவிச்சுட்டு என்ன ஆகும்? ரிட்டர்ன் வருவோம். ரிட்டர்ன் வரும்போது ஜெகத்யாம் அபிசம்பத்யதே. எவன் அகார உபாசனையை பண்றானோ, ஓங்காரத்தோட அகாரத்தை பண்றதுனால இந்த உலகத்திற்கு திரும்ப வருகின்றான். இந்த உலகத்துக்கு வரணுமா? யாருக்காவது ஆசை இருக்கா திரும்ப வரணும்னு? அப்ப முமுக்ஷு வந்து பாத்தீங்கன்னா என்ன கண்டிஷன் சொல்லுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி வருவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது, தம் ருச்சோ மனுஷ்யலோகம் உபநயந்தே ச தத்ர தபசா பிரம்மச்சரியேன ஸ்ரத்தையா சம்பன்னோ மகிமானம் அனுபவதி. ஓங்காரத்தோட அகாரத்தை பிரயோகம் பண்ணவன் மேல போய் நல்ல பரலோகத்துல சுகத்தை அனுபவிச்சுட்டு திரும்ப இந்த ஜகத்தை அடைகின்றான். அடைந்தவன் யார் கொண்டு வருவா தெரியுங்களா? அகாரம் ருக்வேதம், உகாரம் யஜுர்வேதம், மகாரம் சாமவேதம். 3 வேதங்களும் 3 அக்ஷரம் அகார உக்காரம் அகாரத்தில் அடங்கிறது. அப்ப அந்த அகாரம் ரிக்வேதமா இருக்கிறதுனால ரிக்வேத மந்திரங்களுக்கு தேவதைகள் இருக்கு. அந்த ரிக்வேத மந்திரங்கள் உங்களை என்ன பண்ணும்? பரலோகத்திலிருந்து வாங்க வாங்க வாங்கன்னு பூவை போட்டு நல்ல ரெட் கார்பெட் போட்டு உங்களை அங்கிருந்து ரெட் கார்பெட்ல கூட்டிட்டு வந்து இந்த லோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் பண்ண வைக்குது. தம் ரிச்சோ மனுஷ்யலோகம் உபநயந்தே. ஓங்கார அகார உபாசனையை பண்ணவன மேல இருந்து அதுங்க கொண்டு வருது, கூட்டிட்டு வந்து நல்ல ராயலா கீழே இறக்கி விட்டுரும். இங்க இறக்குன மாத்திரத்துல அவன் நல்ல குலத்துல, நல்ல ஃபேமிலியில, நல்ல அப்பா அம்மாவோட நல்ல குணங்களோட இருக்கிற ஃபேமிலியில, சாராய ஃபேமிலி இல்லை, மல்லையாவோட வீட்டில் பிறந்தா என்ன கிடைக்கும்? பெரிய குடும்பம் தான், என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு குடும்பத்துக்குன்னு ஒரு சம்ஸ்காரம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அந்த சம்ஸ்காரம் உள்ள வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறக்கிறான். பிறந்து என்ன ஆகுறான்? ச தத்ர தபசா பிரம்மச்சரியேன. அகார முந்தின ஜென்மத்தில் அகார உபாசனை பண்ணவன் இந்த ஜென்மத்தில் நல்ல தபசோடும் பிரம்மச்சரியத்தோடும் நல்ல குருகுலவாசம் பண்ணுவான், குரு கிடைப்பார், நல்ல அஷ்டவித மைத்துனங்கள் இல்லாமல் இருப்பான், நல்ல விரதத்தோட இருப்பான். இந்த சாஸ்திரத்திலையும் இந்த தபசுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தையா சம்பன்னோ, நல்ல ஸ்ரத்தையோட இருந்துகிட்டு என்ன பண்ணுவான்? எங்க விட்டானோ போன ஜென்மத்துல ஒரு குருநாதர் வருவார். ஏன்பா நீ இந்த அகாரத்தை உச்சரிச்சுக்கிட்டு இருக்கல, அகாரத்தை உச்சரிக்காது, அகாரம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஜெகத்தை அடைவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்? உகாரத்தை உச்சாரம் பண்ணி எங்கேயாவது வந்து ஒரு குருநாதர் என்ன மாதிரி சொல்லி விட்டுருவார். இவன் என்ன பண்ணுவான்? எங்க விட்டானோ பூர்வாபியாசேன தேனை வகிரியத்தே ஹெவசோபி சக கீதால இருக்குல்ல, பூர்வ அபியாசம் என்ன பண்ணானோ அந்த வாசனை அவனை இழுத்துட்டு வந்து என்ன பண்ணும்? அகாரத்தை முந்தின ஜென்மத்துல பண்ணிட்டு இருந்தவன் இப்போ வந்து என்ன பண்ணுவான்? யாரோ ஒரு குருநாதர் கிடைச்சு அவன் அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சிருவான். அப்போ ஸ்ரத்தையா சம்பன்னோ மகிமானம் அனுபவத்தி, இந்த லோகத்துல நல்ல மகிமைகளை அனுபவிப்பான். அகாரத்துல என்ன மாத்துறது? முதல் மாத்திரை பிரதமாட்சரம். அதனால அவன் எந்த ஃபீல்டுல இருந்தாலும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டுல நம்பர் 1 இருப்பான், எந்த ஃபீல்டில் இருந்தாலும். ஏன்னா முதல் மாத்திரையா இருக்கிறதுனால. மாண்டுக்கியத்தில் இருக்கு, நான் படிக்கும்போது அதை சொல்றேன். நான்
அப்போ இங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த லோகத்துக்கு வந்தாலும் ஸ்ரத்தா, பக்தி, பிரம்மச்சரியம் எல்லாத்தோட சேர்ந்திருந்து நல்ல ஒரு பதவியை அடைஞ்சு நல்ல மகிமைகளை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சு ஆனந்தமா கிராஸ் பண்ண முடியும். அப்போ அகாரத்தை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் லோகத்தை அடையும். ஒரு முமுக்ஷுவோட லெவல்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அகாரத்தை பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த லோகத்துக்கு திரும்ப நம்மளை கொண்டுட்டு வந்துடும். அதனால ஒரு விதி வைக்கிறோம். என்ன வைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஒரு விதி வைக்கிறோம். என்ன அப்படின்னா, அகாரம் ந கதாச்சன உச்சாரையே விதி. பரம்பரையில விதி வச்சிருக்கு. ஓங்கார உபாசகர்களுக்கெல்லாம் ஸ்டார்டிங்கில், அதாவது நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன், ஓங்காரத்தை சாண்டிங் பண்ணுறது, இந்த இது பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸ்தூலமாக பண்ணுறோம்ல, இந்த ஸ்தூல ஓங்காரத்தை என்ன பண்ணணும்னா எவ்வளோ குயிக்காக தாண்டி மானச ஓங்காரத்துக்கு வந்துடணும். இந்த ஸ்தூல ஓங்காரத்திலே ஜீவனம் வரைக்கும் போச்சுன்னா நஷ்டம் இல்லை, திரும்ப வரணும். அதுதான் பிரச்சனை, திரும்ப இந்த லோகத்துக்கு வரணும். ஆனால் வந்தால் குறையில்லை, நல்லாவே வந்துடுவோம். ராயலாக வந்துட்டு ராயலாக போவோம், திரும்ப எதுக்கு வரணும் இங்கே? அப்போ அதனால எவ்வளோ குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அகார உபாசனை ஸ்தூலமாக உச்சரிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கடந்து மானசத்துக்கு போயிடணும். ஸ்தூல ஓங்காரம் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் குறிக்கும் சுவாமி அப்படின்னா, இந்த ஸ்தூல ஓங்காரம் தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு தத்துவம். அகாரம்ன்றது வாக்கு, அகாரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அக்னி தத்துவம், அகாரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா, அகாரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூலம், இந்த விராட்டு. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தோட அகாரத்தை ஸ்தூல ஓங்காரத்தை சொல்ல 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 இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விராட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ராயெல்லாம் நீங்கள் பாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்கலாம், ட்ரபிள் இல்லாமல், இந்த லோக்கத்தோட ட்ரபிள் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கலாம். அடுத்த ஜென்மத்தில் வரும்போதும் எந்த ட்ரபிளும் இல்லாமல் இந்த விராட் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணும். அதனால அகாரத்தை நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுறோம், ஷார்ட் ஓங்காரம் பண்ணுறோம். ஷார்ட் ஓங்காரம் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து என்ன பண்ணுறோம், உக்காரம் பண்ணுறோமா, உக்கார பிரதானம் மனசில் எப்போவுமே வச்சுக்கணும். முமுட்சுக்கள் யாராக இருந்தாலும் சொல்லாதீங்க, வேணாம், திரும்ப வந்துடணும். அப்போ முமுட்சுக்களாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உக்கார பிரதான ஓங்காரத்தை சொல்லணும். உக்கார பிரதானம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஸ்தவத்தில் உக்காரம் எது அப்படின்னா மானச ஓங்காரத்துக்கு பேர் உக்காரம். வாக்கில் சொன்னால் ஸ்தூலம், மனசில் சொன்னால் சூக்ஷ்மம். அந்த உக்காரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம ஓங்காரம், மனசில் சொல்லக்கூடிய ஓங்கார ஜபம் எல்லாமே உக்கார பிரதானம் அப்படின்னு பேர். அதை பண்ணுறதுனால என்ன கிடைக்கும், அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்தூலமாக சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அது அப்புறம் தான் மனசுக்குள்ளார சொல்கிறது நடக்கணும். ஸ்தூலமாக சொல்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நித்தியம் பண்ணுறது தான். இதை தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு சாதகன் என்ன பண்ணும், 10 பிராணாயாமம் பண்ணுங்க. 10 பிராணாயாமம் பண்ணிட்டு மனசோட சஞ்சலம் நீங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் ஷார்ட் ஓங்காரம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நேராக உக்கார பிரதானத்துக்கு வந்துடுங்க. இந்த ப்ராக்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் 7-8 வருஷம் மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை ஸ்தூலமாகவே இது பண்ணி 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 மெதுவாக அது என்ன ஆகும், மனசில் சொல்கிற அளவுக்கு ஒரு சாமர்த்தியம் வரும். இப்போ யாராவது சிவமானச பூஜான்னு இருக்குன்னு வச்சுங்களேன், நிறைய பேர் வந்து சாமி நான் மனசுலேயே பூஜை பண்ணுறேன் அப்படின்னு 4 தட்டு தலையில் சும்மா மனசில் பண்ணுறேன். ஏமாத்துறீங்க, யாரை ஏமாத்துறீங்க? ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூலமாக ஒன்றை பண்ணி பண்ணி ப்ராக்டிஸ் ஆகிருந்தா தான் ஒரு காரியத்தை மனசில் பண்ண முடியும், அதுக்கான சாமர்த்தியம் வரும்.
நான் வந்து பூஜையே பண்ணலை அப்படின்னா, வெளியில் பூஜையே எனக்கு பண்ண தெரியாது. ஆச்சமனத்திலேருந்து ஆரம்பித்து வந்து ஒவ்வொன்றா ஆவாகனம் பண்ணுறதுலேருந்து அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறதுலேருந்து எல்லா சோடச உபச்சாரத்தை எல்லாத்தையும் ஒரு தேவதைக்கு, ஒரு சிவபெருமானுக்கு, சிவலிங்கத்துக்கு நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும். வெளியில் ப்ராக்டிஸ் வருஷக்கணக்காக பண்ணியிருந்தாதான் நான் கண்ணை மூடி உட்காந்து என்னெல்லாம் வெளியில் பண்ணுவேனோ அதையெல்லாம் மனசுக்குள்ளார நான் என்ன பண்ணுவேன், விஸ்வலைஸ் பண்ணி ஒரு பூஜையாக பண்ண முடியும், மானச பூஜை பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஓங்காரத்தோட உக்காரம் தான் பண்ண போகிறோம். ஆனால் அந்த உக்காரத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்லி 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 கொஞ்சம் நல்லா அபியாசமானதுக்கு பிறகு இது அப்படியே மனசுக்குள்ளார, ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணுங்க, ரெண்டு வேளை எனக்கு முடியும் சுவாமி அப்படின்னா நீங்களே பண்ணி பார்க்கலாம். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூலமாக உக்காரத்தை சொல்லுங்கள். அப்புறம் ஈவினிங் காலையில் என்ன பண்ணினீங்களோ அதையே அப்படியே அதே மாதிரி கண்ணை மூடி வாயை மூடி மனசுக்குள்ளார சொல்லி பாருங்க. அப்போ மனசில் சொல்லும்போது நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு எவ்வளோ சாமர்த்தியம், எவ்வளோ நேரம் பண்ண முடியுது அப்படின்னு. அப்போ நமக்கு பண்ண முடியல அப்படின்னா திரும்ப நல்லா ஸ்தூலமாகவே சொல்கிறேன். கொஞ்சம் தீர்க்க காலம் ஸ்தூலமாக சொல்லி 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 விராட்டு பிரணவம் அப்படின்னு பேர். இந்த ஸ்தூலமாக சொன்னால் அதுக்கு பேர் விராட்டு பிரணவம், அகாரம். ஆனால் கவனம் அதில் இல்லை, மெதுவாக நம்ம உட்காரத்துக்கு போகணும். அப்போ நல்லா ஸ்தூலமாக சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் மானசத்துக்கு வர்றது. மானசத்தோட ஓங்காரத்துக்கு என்ன பேர் அப்படின்னா உகார ஓங்காரம், உகார பிரதானம்னு பேர். மனசுல சொல்ற ஓங்காரத்துக்கு உகார பிரதானம்னு பேர். உகாரம் ஸ்தூலம் சூக்ஷ்மம். அதை பண்றதுனால என்ன சுவாமி கிடைக்கும்னா 5 4வது மந்திரம் சொல்லுது, பலன் சொல்லுது. அத யதி யதி அத யதி த்விமாத்ரேன மனசே சம்பத்யதே சோ அந்தரிக்ஷம் யஜுபிருன்னீயதே சோமலோகம் ச சோமலோகே விபூதிமனுபூய புனராவர்த்ததே. அற்புதமான மந்திரம். ஒருவேளை ஒரு சாதகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தூலத்தை பண்ணி பண்ணி கொஞ்சம் நல்ல கெப்பாசிட்டி வந்துருச்சு, சாமர்த்தியம் வந்துருச்சு, அவன் மெதுவாக மனசுக்குள்ளார பண்ண ஆரம்பிக்கிறான்னு வச்சுங்க. யதி அத்தயதி த்விமாத்திரேன, 2வது மாத்திரை மூலமா அகாரம் உக்காரம். உக்காரம்னா மானச ஓங்காரம். மானச ஓங்காரத்தை சதா உள்ளுக்குள்ளார ஓம் 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 ஓம்னு இடைவிடாம மனசுக்குள்ளார அந்த தாட்டு உள்ளுக்குள்ளார ஒவ்வொரு தாட்டும் ஓங்காரமா போகுது அப்படின்னா அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசி சம்பத்தியதே. அந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மனசு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேர். அந்த ஹிரண்ய கர்ப்பரோட மனசை வந்து பார்த்தீங்கன்னா இவன் அடைகின்றான், மனஸ்தத்துவத்தை அடைகிறான். மனஸ்தத்துவத்தை அடைஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சோமலோகத்தை அடைகின்றான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகாரத்தை பண்றவன் சொர்க்கத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வருவான், உகாரத்தை பண்றவன் சோமலோகத்தை அடைவான். சுவாமி சோமலோகம்னா சொர்க்கத்துக்கு பேர் தானே சோமலோகம்? நிறைய பேருக்கு அது டவுட் வரலாம். சோமலோகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இல்லைங்க, ரொம்ப மேலே இருக்குங்க. எத்தனை லோகம் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? பிரம்மசூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. யோக சூத்திரத்தில் உங்களுக்கு வரப்போகுது, நான் அதுக்குள்ளாரியே சொல்கிறேன். என்னென்னலாம் லோகம் இருக்குது. உபாசகன் வந்து பார்த்தீங்கன்னா உக்காரத்தை பண்ணிக்கிட்டே இருந்து பிராணன் போகும்போது நிறைய இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது நடக்கும். அந்த லாஸ்ட் பிராணன் போகும்போது ஓம் சொல்லி பிராணனை விடுறது. அப்படி விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவன் அரிச்சிராதி மார்க்கம்னு சொல்லக்கூடிய அந்த உங்களை இதில் போட்டு பிரேதாக்னிஹோத்திரம் பண்ணுவாங்க, பிரேத்தத்தை எரிப்பாங்கல்ல, அப்படி எரிக்கும் போது உங்கள் ஜீவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அரிச்சின்னு தீப்பொறி இருக்குல்ல அதோட ஒன்றா கலந்துரும். அந்த அந்த தேவத்தை அரிச்சியில் ஒரு தேவத்தை இருக்குது. அந்த தேவத்தை என்ன பண்ணும், சுக்லபக்ஷ தேவதையிட்ட கொண்டு போய் கொடுக்கும். முதல்ல அகர் தேவத்தை, அகர் தேவதையிலிருந்து அரிச்சி வந்து அகர் தேவதைக்கு கொடுக்கும். பகல் பொழுது தேவதை, பகல் பொழுது தேவதையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா சுக்லபக்ஷ தேவதை, சுக்லபக்ஷ தேவதை வந்து பார்த்தீங்கன்னா உத்தராயண தேவதைகிட்ட கொடுக்கும். உத்தராயண தேவதை வந்து பார்த்தீங்கன்னா சம்வத்சர தேவதைன்னு வருஷ தேவதை ஒன்று இருக்குது, அந்த வருஷ தேவதைகிட்ட கொடுக்கும். அந்த வருஷ தேவதை வந்து பார்த்தீங்கன்னா தேவலோகத்துக்கு கொண்டு போகும். ரூட்டை தான் போகிறது வந்து டெல்லியாக இருந்தாலும் நாக்பூர், விஜயவாடா, நாக்பூர் வழியாக தானே போய் ஆகணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேவலோகம்,
தேவலோகம் தான் சொர்க்கம். நீங்க என்ன பண்ணுவீங்க? யாரெல்லாம் அகார உபாசனை பண்றோமோ இல்ல புண்ணிய கர்மங்கள் பண்றோமோ நம்ம தேவலோகத்தோட திரும்ப ரிட்டர்ன் வந்துருவோம். ஆனா உக்கார உபாசனை பண்றவன் என்ன பண்ணுவான்? தேவலோகத்தை தாண்டி வாயு லோகம் இருக்கு, வாயு லோகத்தை தாண்டி ஆதித்ய லோகம் இருக்கு, ஆதித்ய லோகத்தை தாண்டி தான் சந்திரலோகம் சொல்லக்கூடிய சோமலோகம் இருக்கு. நம்ம நினைக்கிற இந்த லோகம் இல்ல, சோமலோகம் ஆதித்ய லோகத்தை தாண்டி இருக்கு. அதுக்கப்புறம் வித்யுத் லோகம் இருக்கு, அதுக்கப்புறம் வருணலோகம் இருக்கு, அதுக்கப்புறம் இந்திரலோகம் இருக்கு, அதுக்கப்புறம் பிரஜாபத்திய லோகம் இருக்கு, அதுக்கப்புறம் தான் பிரம்மலோகம் இருக்கு. 3 ஸ்டேஜ். அப்ப இங்க இருந்து அகாரத்தை உச்சரிச்சிங்கன்னா சொர்க்கம், உகாரத்தை உச்சரிச்சிங்கன்னா சோமலோகம் சொல்லக்கூடிய ஆதித்ய லோகத்துக்கு மேல இருக்கிற லோகம் இரண்ய கர்ப்ப லோகம். அதுல ஒரு சின்ன டிவிஷன். அதை போய் சேர்ப்பீங்க. இது 2வது மாத்திரையா இருக்கு உகாரத்தை பண்றதுனால. அப்படி உகாரத்தை பண்ணவன் என்ன பண்ணுவான்? மனசி சம்பத்தியதே சோ அந்தரிக்ஷம் யஜுபிர் உன்னியதே சோமலோகம். உங்களை யாரு கூட்டிட்டு போவா அப்படின்னு கேட்டீங்கன்னா யஜுர்வேத மந்திரங்கள். உகாரம் பார்த்தீங்கன்னா யஜுர்வேதம். அந்த உகாரம் யஜுர்வேத மந்திரங் தேவதைகள் உங்களை ராயலா பார்த்தீங்கன்னா புஷ்பங்களை போட்டு உங்களை கூட்டிட்டு போகும். கூட்டு போய் அங்க நல்லா ஆனந்தத்தை அனுபவிப்பீங்க. ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு ரிட்டர்ன் வருவீங்க. அதே மாதிரிதான் புனராவர்த்ததே. உகாரத்தை உச்சரிச்சாலும் கூட ச சோமலோகே விபூதிம் அனுபூய. சோமலோகத்துல திவ்ய போகங்கள் எல்லாம் மானச போகங்கள் இருக்கும். மானச லோகம் அதெல்லாம் எப்படி கனவுல இருக்கோ அது மாதிரி திவ்யமான போகங்கள் எல்லாத்தையும் அனுபவம் பண்ணிட்டு விபூதி அனுபூய அங்க நல்ல போஸ்டிங்லாம் நல்லா உங்களை கொண்டாடுவாங்க. எல்லாத்தையும் அனுபவம் பண்ணிட்டு புனராவர்த்ததே திரும்பவும் அவன் இந்த லோகத்துக்கு வரான். வரவன் எப்படி வருவான் சுவாமி அப்படின்னா அகாரம் பண்ணினவன் இந்த உலகத்தை ஜெயிப்பான். நல்லா தெரிஞ்சுங்க. இந்த உலகத்துல யாரெல்லாம் டாப் லெவல்ல நல்ல குணத்தோட நல்ல பிரம்மச்சரியத்தோட விரதத்தோட இருக்காங்களோ அவங்கெல்லாம் அகார உபாசனை எங்கேயோ பண்ணியிருக்காங்க எப்பவோ. அகார உபாசனையும் ராயல் தான். ஆனா பாத்தீங்கன்னா இந்த உக்கார உபாசகன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வருவான் இங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த சொசைட்டிக்குள்ளார போகவே மாட்டான். உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா இன்னும் நல்ல வைராக்கியமும் மானச சுகமும் அவனுக்கு இருக்கும். வெளியில பரிபூர்ண வைராக்கியம் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா குருநாதர் ஏதாவது வந்த மாத்திரத்துல சொல்லுவார் போதும்பா அப்படின்னு அவனோட வேலையை முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் போயிடுவான். அதனால பாத்தீங்கன்னா ஞான சந்ததிம் விருத்தயதி. இந்த ஓங்கார மாத்திரா என்ன பண்ணும் அப்படின்னா ஓங்காரத்துல தொடர்ந்து நீங்க விசாரம் பண்றதுக்கும் தொடர்ந்து ஞானத்தில் நிக்கிறதுக்குமான சாமர்த்தியத்தை இந்த ஓங்காரம் கொடுக்கும். அதனால ஓங்கார உபாசகன் உகாரத்தை தான் அதிகமா சேவிக்கணும். திரும்ப நல்ல குருநாதர் கிடைப்பார். முந்தின ஜென்மத்தோட அபியாசம் டக்குன்னு பத்திக்கும். முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடுவான். அதனால உகாரம் தான் ஞான விசாரத்தை கொடுக்கறது, ஞானத்தை கொடுக்கறது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5வது மந்திரம். 5வது மந்திரத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா 3வது மாத்திரை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வது மாத்திரை அகாரம் உகாரம் மகாரம். மகாரத்தை உச்சரிக்கும் போது என்னன்னா அதையும் ஆரம்பத்திலேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஒரு 4-5 வருஷத்துக்கு 5 வருஷமாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 5-10 வருஷமாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னும் லைஃப் நிறைய இருக்கு அப்படின்னா டைம் நிறைய இருக்கு. மிடில் ஏஜில் ஒரு 50-60 வயசுல இருக்கும் அப்படின்னா ஒரு பிளான் பண்ணிக்கணும். ஒரு 20 வருஷம் அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மெதுவாக ஸ்தூலமாகவே சொல்லி பழகுங்க. அதை நல்லா சொல்லி கண்ணை மூடினாவே மனசுக்குள்ளார ஓடுற அளவுக்கு நல்ல சாமர்த்தியம் வரட்டும். மகாரத்தை எப்படி உச்சரிக்கிறது? மகாரத்தை உச்சரிக்கிற மெத்தட் இப்படிதான். ஓம் 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 எவ்வளோ லென்த்து பண்ண முடியுமோ இந்த மகாரத்தை லென்த்து பண்ணி சொல்றது. அகார உக்காரம்ன்றது ஓம். அதை ஓ பார்த்தீங்கன்னா ஓம் 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 இந்த அபியாசம் பண்றது.
இதுக்கு பேர் 3வது மாத்திரை அப்படின்னு பேர். மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 5வது மந்திரம். அதை தான் இங்கே ஆச்சாரியார் கோட் பண்ணுறார். 5வது மந்திரம் யக புனரேதம் மந்திரத்தில் இருக்கு பாருங்க, பாஷ்யத்தில் இருக்கு பாருங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாஷ்யத்தில் இருக்கு. யக புனரேதம் திரிமாத்திரேன ஓம் இத்யேதேனைவாக்ஷரேன. எவன் மீண்டும் அகாரத்தை சொல்லி பிராக்டிஸ் பண்ணி உகாரத்தை சொல்லி பிராக்டிஸ் பண்ணி மனசை தாண்டி ஒருத்தன் போறானோ, மனசை தாண்டி போறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாரம்ன்றது என்ன தெரியுங்களா? நாதம். மகாரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நாதம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மகாரத்தை சொல்லி 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 ப்ராக்டிஸ் பண்ணி 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 மெதுவாக 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 என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது கொண்டுட்டு போயிடும். எங்கே கொண்டு போயிடும்? நாதத்துக்கு கொண்டு போயிடும். ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து மகாரத்தை இப்போ உட்காந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அகாரம் உக்காரம் மக்காரம்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மகாரத்தை வந்து மனசுக்குள்ளார வந்து ஓம் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓங்காரத்தோட மகாரத்தை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மனசு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக மெதுவாக இல்லாமல் போயிடும், சமாதிக்கு போயிடலாம். ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து மகாரத்தை அதிகம் இப்போ பண்ணாதீங்க. ஏன்னா நல்ல ஞானங்கள்லாம் மெதுவாக சிரவணம் மனனம் பரிபூர்ணமாக ஆகட்டும். சிரவண மனனம் நல்ல முறையில் பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் பண்ணதுக்கு பிறகு மகாரம் சமாதியை கொடுக்குற சாதனம். உக்காரம் சமாதியை கொடுக்காது. உக்காரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் அதிகப்படுத்தும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிரவண காலத்தில் மனன காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உக்காரத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மகாரம் ஈஸ்வர தத்துவம். அந்த மகாரத்தை பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவாக லயத்துக்கு போயிடுவீங்க. நீங்கள் வெளியில் காரியம் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா யக புனர் ஏத்தம் திரிமாத்திரேன, இந்த 3வது மாத்திரையினால ஓம் இது ஏத்தேன ஏவ அக்ஷரேன, இந்த ஓம் என்ற இந்த அக்ஷரத்தினாலேயே 3வது மாத்திரை மகாரத்தினால எவன் உபாசனை பண்றானோ, ஓங்காரத்தை தியானம் பண்றானோ, பரம் புருஷம் அபித்யாயித, பரம புருஷனை தியானம் செய்கின்றானோ. உத்தவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஆச்சாரியர் என்ன பண்றார், கிருஷ்ண பரமாத்மா எல்லாம் முடிச்சிட்டார். உத்தவர் லாஸ்ட்ல போகும்போது என்ன பண்றார், ஓங்காரத்தை நிநாத கண்டநாதவத்து அப்படின்றார். மணியை அடித்தா எவ்வளோ லென்த்தாக அது ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நீங்கள் இதில் யூடியூப்லலாம் இருக்குது அந்த சிங்கிங் பவுலா, அந்த சிங்கிங் பவுலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டும்னு ஒரு பவுல் இருக்குது. அதை எடுத்து டும்னு அடித்தோன்னா அது போயிட்டே இருக்குது, அது போயிட்டே இருக்குது. நல்ல பவுல் கிடச்சிது அப்படின்னா ஒரு லைட்டாக ஒரு தட்டுனா போதும், அந்த ஸ்ப்ரெட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இதே மாதிரி இந்த ஓங்காரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மகாரத்தை சொல்லி அதோட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. மனசு என்ன ஆகும், மெதுவா சமாதியில் அந்த நாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிடும். இருக்கிறதே ரொம்ப உத்கிருஷ்டம். சகுண ஈஸ்வரனை யாருக்காவது அடையணும், நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாயுஜ்ய பதவியை அடையணும் சுவாமி அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மகாரத்தில் போய் செட்டில் ஆயிடணும் சீக்கிரம். அகாரத்தை தாண்டி உக்காரத்துக்கு போயிடணும். ஸ்தூல ஓங்காரம் சொல்லி அதுக்கப்புறம் மெதுவாக மானச ஓங்காரத்துக்கு போயிடணும். அதுக்கப்புறம் மகாரத்துக்கு நாதானுசந்தானத்தை பண்ண ஆரம்பிச்சிடணும். மகாரம் தான் நாதானுசந்தானம். அந்த நாதத்தை கேட்க ஆரம்பிச்சிடணும். நாதம் கேட்டு 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 அதில் சமாதி ஆனீங்க அப்படின்னா எது சாயுஜ்ய பதவி அப்படின்னு பேர். திரும்ப ரிட்டர்ன் வரமாட்டீங்க. ரிட்டர்ன் வராத நிலையை அடைகிறது. அதை தான் இங்கே சொல்லுது, எவன் பரம்புருஷம் அபித்யாயித, எவன் அந்த பரமபுருஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தினால இப்போ நம்ம சொல்கிறோம்ல 27வது பேஜில் நான் சொன்னேன்ல 27 29 ஹரிரேக சதா தியேய அப்படின்னு பார்த்தோம். பார்த்தீங்களா, அந்த ஹரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகார ரூபமாக ஹரி இருக்கார். சிவன் எப்படி இருக்கார் அப்படின்னா சிவனும் வந்து பார்த்தீங்கன்னா மகார ரூபமாக இருக்கார். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அகார உக்கார மகாரத்துக்கு வந்துடணும். மகாரத்தில் வந்து 27வது பேஜில் சொல்லுது, 28 27 தான். ஹரிரேக சதா தியேயோ. உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா சிமிச்சேச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபோதா பார்த்தீங்கன்னா 28 பேஜ் நம்பர் 28. ஹரிரேக சதா தியேய, ஹரிதான் வந்து பார்த்தீங்கன்னா சதா தியானம் பண்ணக்கூடியவர். ஹரி என்ன ரூபம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஹரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரூபம், சகுனமாக எடுத்தீங்கன்னா நாத ரூபம். அப்போ ஹரியை வந்து பார்த்தீங்கன்னா அகாரம் சொல்லி உக்காரம் சொல்லி மகாரத்துக்கு வந்துடணும். வந்து சதா காலமும் ஓம்
இந்த மகாரத்திலேயே மனசு நின்றுச்சு அப்படின்னா சாயுஜ்ய பதவியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. மந்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன ஆகிறான், எப்படி டிராவல் பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் ச தேஜசி சூரியே சம்பன்னஹா. சூரிய மண்டலத்துக்குள்ளார இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்தர்யாமியா ஹிரண்ய கர்ப்பர் இருக்கார். அந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம தத்துவம்னு பேர். நம்ம பிரம்மலோகத்தை அடைவோம். உகாரத்தை பண்ணினீங்க அப்படின்னா சோமலோகம், மகாரத்தை பண்ணினீங்கன்னா பிரம்மலோகத்தை அடைவோம். இந்த இந்த அர்ச்சிராதி மார்க்கம் என்ன பண்ணும், உங்களை கொண்டுட்டு போய் அந்த பிரம்மலோகத்தை சூரியனுக்கு உள்ளார இருக்கிற அந்த பரமாத்மாவா இருக்கிற அந்த ஹிரண்ய கர்ப்பரை அடைய வைக்கும். சூரிய தேஜசி சூரிய சம்பன்னக. அங்க போனதுக்கு பிறகு என்ன கிடைக்கும், அந்த பிரம்மலோகத்துல அந்த ஈஸ்வரனோட ஒன்றுபட்ட நிலையை நம்ம அடைவோம். அதுக்கு பேர் என்ன பேரு, சாயுஜ்யம் அப்படின்னு பேரு. அந்த நிலையில என்ன ஆகிறான், யதா பாதோதரஹா. உதரமே பாதமா வச்சிருக்கிறது எது, வைத்தையே பாதங்களா வச்சிருக்கிறது பாம்பு. பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா பாதோதரஹான்னு பேரு. பாம்பு என்ன பண்ணும், சட்டையை கழட்டி போடும்ல. பாம்பு சட்டை கழட்டுறதை பார்த்துருக்கீங்களா? சூப்பராக இருக்கும், யூடியூப்ல போய் பாருங்க. நான் அடிக்கடி அங்கே ரமணாசன் பக்கத்தில் இருக்கும்போது நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அங்கங்கே சட்டையாக கிடைக்கும், வீட்டுக்குள்ளாரே கழட்டி போட்டு போயிருக்கும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு தன்னோட ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு புது ஸ்கின் எடுத்துக்குதோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யதா பாதோதர ஸ்வச்சா வினிர்முச்சியதே. எப்படி தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற சட்டையை கழட்டிட்டு அது புது சட்டையை எடுத்து போட்டுக்குதோ, அதே மாதிரி ஏவம் ஹ வைச பாப்மனா வினிர்முக்தா. மொத்த பாப்பங்களும் இந்த மகாரத்தை பண்றதுனால என்ன ஆகும், ரிமூவ் ஆயிடும். அவனுக்கு புது சரீரமானது கிடைச்சிரும், சாயுஜ்ய பதவியை அடைஞ்சிருவான். ச சாமபிர் உன்னியத்தே பிரம்மலோகம். கிளியரா மந்திரத்துல இருக்கு. இந்த மகாரத்தை பண்றவன் என்ன ஆகிறான், ரிக்வேதம் அகாரம், யஜுர்வேதம் உகாரம், மகாரம் வந்து பார்த்தீங்கன்னா சாமவேதம். இந்த சாமவேத மந்திரங்கள்ல தான் அப்படின்னு அபிமானிக்கிற தேவதைகள் இருக்கும். அந்த சாமவேத மந்திரங்கள் இவனை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ச சாமபிர் உன்னியத்தே பிரம்மலோகம். பிரம்மலோகத்துக்கு இவனை கூட்டிட்டு போய் லேண்ட் பண்ண வைக்குது. ச ஏதஸ்மாத் ஜீவகணாத் பராத் பரம் புரீஷயம் புருஷம் ஈக்ஷதே. அங்க போனோன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கைலாயமா நீங்க நினைச்சீங்கன்னா, சிவபெருமான நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு கைலாயமா இருக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை ஹரிய வந்து தியானம் பண்ணினீங்கன்னா மகாரத்து மூலமா அது உங்களுக்கு வைகுண்டமா இருக்கும். எந்த தேவத்தையை நம்ம உபாசிக்கிறோமோ அது அந்த லோக்கமா இருக்கும். அந்த லோக்கத்துல என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதஸ்மாத் ஜீவகணாத் பராத்பரம். இந்த மொத்த ஜீவ கூட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மொத்த ஜீவர்களும் இருக்குமே, இந்த ஜீவ கூட்டத்துக்கு மேலா இருக்கக்கூடிய காரண காரியத்திற்கு அப்பாற்பட்டதா இருக்கக்கூடிய அந்த பரம புருஷனை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றான், புரீஷயம் புருஷம் ஈக்ஷதே. ஒவ்வொரு தேகத்திலையும் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை அவர் அங்க பிரம்மலோகத்தில் இருப்பார். அவரோட ரிஃப்ளெக்ஷன் தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள்லையும் என்னது இருக்கு. அந்த பரம புருஷனை வந்து பார்த்தீங்கன்னா சாட்சாத்காரம் அங்க பண்றான். பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் நான் அப்படின்னு அவன் என்ன பண்றான், சாயுஜ்யத்தை அடைகின்றான். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரமாத்மா அவங்களுக்கு என்ன பண்ணுவார், உபதேசம் பண்ணுவார். நீ நானும் வேற இல்லை, இருக்கிறது ஒரே தத்துவம் தான் அப்படின்னு பிரேக் பண்ணுவார். அவன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த சம்சாரத்துக்கு வருவதே இல்லை. அதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரமமுக்தி. இதான் கிரமமுக்தி அப்படின்னு பேர். 8வது சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம சொல்ல போறோம். ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை பிரிஸ்கிரைப் பண்றார் 8வது சாப்டர்ல, கீதால சொல்றார். அதுதான் இங்கேயும் மந்திரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதை அடைந்தவன் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல கடைசி சூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாயுஜ்யத்தை அடைந்தவனுக்காக சொல்லப்படுது. அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத். உகாரத்தை பண்ணவனுக்கு புனராவர்த்தத்தை சொல்லிச்சு, திரும்ப வருவான் இந்த உலகத்துக்கு. அகாரத்தை பண்ணினவனுக்கும் இந்த லோகத்தை ஜகத்யாம் அபிசம்பத்தியத்தேன்னு சொல்லிச்சு, இந்த லோகத்துக்கு வருவான். அகாரத்தை பண்ணவனும் இந்த லோகத்துக்கு வருவான், உகாரத்தை பண்ணவனும் ரிட்டர்ன் பேக் பெவிலியன் இந்த லோகத்துக்கு வருவான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா மகாரத்தை செய்தவன் என்ன பண்றது இல்லை, அப்ப நான் இந்த லோகத்துக்கு வருவதில்லை. சாயுஜ்ய பதவி அடைஞ்சு அங்கேயே அவனுக்கு கிரமமுக்தி, திரும்ப இந்த சம்சாரத்துக்கு வரமாட்டான்.
அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது ஒரு முயற்சி பண்ணி என்ன பண்ணணும், ஸ்தூல ஓங்காரத்தை பண்ணி அபியாசம் பண்ணி மானச ஓங்காரத்துக்கு வந்துடணும். மானச ஓங்காரத்தை நல்லா பண்ணி 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 நாதத்துக்கு வந்துடணும், மகாரத்துக்கு. மகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி பிராணன் போற காலத்துல மகாரத்தோட ஓங்காரத்தோட மகாரத்துல நின்று பிராணனை விடணும். இதான் நம்ம கோலா இருக்கணும். இந்த உபனிஷதங்கள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா 2 விதமான முக்தியை பத்தி பேசுது. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த இன்ஸ்டிடியூஷனும் இந்த கிரமமுக்தியை பத்தியே பேச மாட்டேன்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரமமுக்திக்கு வந்து இப்போ ப்ராசஸ் பண்ணணும்ல, கண்ண மூடி உட்காந்து பண்ணணும். யாருக்கும் கண்ண மூடி உட்காந்து பிராக்டிஸ் ஏதாவது பண்ணீங்கன்னாவே பைத்தியன்றாங்க இப்போ. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மொத்த உபனிஷதங்களும் 2 முக்தியை பத்தி பேசுது. ஒன்னு கிரமமுக்தி, இன்னொன்னு ஜீவன் முக்தி. அடைஞ்சா வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே ஜீவன் முக்தி, முடியல அப்படின்னா கிரம முக்தி, திரும்ப வரமாட்டோம் சம்சாரத்துக்கு. அப்போ வந்து எல்லாரும் ஜீவன் முக்தி அடையிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமர்த்தியம் இருக்கா அப்படின்னா எல்லாத்துக்கும் முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு அதை அடையணும். உபாசனையினால அடையப்படக்கூடியது எதுவா இருந்தாலும் அதுக்கு பேர் கிரமமுக்தி சாதனம் அப்படின்னு பேர், பரலோகத்தை அடையிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 ஆயிடுச்சு, அகாரம் உக்காரம் மக்காரம். அப்ப மக்காரத்தினால அடையிறது தான் பிரம்மலோகத்துல போய் அந்த ஈஸ்வரனோட ஒன்றுபட்ட நிலையை அடையிற சாயுஜ்ய பதவி. அப்ப அகார உக்கார மகாரம் முடிஞ்சு போச்சு. காரண காரிய சொரூபமா பராத் பரம் புரீஷயம்னு சொல்லியிருக்கு. காரண காரிய சொரூபமா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை அடைகின்றான். காரணமாவும் காரியமாவும் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை அந்த பிரம்மலோகத்துல போய் அடைகிறான் அப்படின்னு. இதுக்கப்புறம் வேற என்ன சுவாமி இருக்கு? அகாரம் உக்காரம் மக்காரம். அதுக்கப்புறம் 4வதா இருக்கிறதுக்கு பேரு அப்படின்னா அமாத்ரா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அமாத்ரா இருக்கு. ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றார், அந்த அமாத்ரா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க சொல்றாரு. என்னது எங்க இருக்கு ஆயிடுச்சு. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, 5வது மந்திரம் முடிச்ச மாத்திரத்துல இங்க விட்டு போயிருக்கு. நம்ம 5வது மந்திரத்துக்கு அப்புறம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது மந்திரம் வேதாந்த விசாரம் வந்துருது. யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா, சுவாமி நான் வந்து மகாரத்தையும் தாண்டி போறேன் அப்படின்னு யாராவது சொன்னா அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6வது மந்திரம் இருக்கு. பிரஷ்னோபனிஷத்துல 6வது மந்திரம் 5, 6ன்னு போட்டுங்க. 5வது கேள்வியில 6, 5, 6. திஸ்ரோ மாத்ரா மிருத்யுமத்ய பிரயுக்தா அன்யோன்ய சக்தா அனவிப்ரயுக்தா கிரியாசு பாஹ்யாப்யந்தர மத்தியமாசு சம்யுக் பிரயுக்தாசு ந கம்பதே ஞஹ. அற்புதமான மந்திரம். துரியத்தை பத்தி சொல்றது, ஜீவன் முக்திக்கு சாதனம். ஜீவன் முக்தியை யார் விரும்புறானோ இங்கேயே அகார உக்கார மகாரத்தை ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் மகாரத்தை போய் அடைஞ்சு மகாரத்தை தாண்டி போகணும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகாரத்தை பண்ணும்போது என்ன பண்ணும், லென்த் பண்ணும், ஸ்தூல ஓங்காரம். உக்காரம்னா என்னது, உக்காரத்தை லென்த் பண்றது, மனசுல சொல்றது ஓம் லென்த் பண்றோம், உக்காரத்தை லென்த் பண்றது ஓம். மகாரத்தை அடையிறது ஓம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துரியம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, துரியத்துக்கு லட்சணம் சொல்லும் போதே சொல்றோம், திரிஷு சந்தகம். 3த்துலயும் எது இருக்கோ வியாபிச்சு அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா துரியம். துரியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகாரத்தோட பேஸ், உகாரத்தோட பேஸ், மகாரத்தோட பேஸ். இந்த 3 மாத்திரைகளும் எதற்கு மேலா வந்து பார்த்தீங்கன்னா கல்பிக்கப்பட்டிருக்கோ அந்த ஆதார தத்துவத்துக்கு பேர் தான் துரியம்னு சொல்லக்கூடியது. அப்ப அந்த துரியத்தை எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூரண ஓங்காரத்தை சொல்றது. ஓம் ஓம். இந்த பூரண ஓங்காரமே துரியம். அதனால வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ்ரோ மாத்ரா மிருத்யுமத்ய பிரயுக்தா. 3 மாத்திரைகளையும் நீங்க தனித்தனியா சொன்னீங்க அப்படின்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா மிருத்யுமத்யா பிரயுக்தா. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிருத்யுவோடு கூடினதாகும். அகார உகார மகாரம் மாயா அம்சம் சப்தம்
இந்த மூணும் காரண காரியத்துக்குள்ளதான் இருக்கு. காரண காரியம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அகார உகாரம் காரியம், மகாரம் வந்து பார்த்தீங்கன்னா காரணம். இந்த மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிருத்தியோடு கூடியது. மகாரத்தை பண்றவனுக்கும் என்ன கிடைக்கும்? அகாரத்தை பண்ணாலும் செத்து போவீங்க, உகாரத்தை பண்ணாலும் செத்து போவீங்க, மகாரத்தை பண்ணாலும் செத்து போவோம். செத்து போனதுக்கு பிறகுதான் அங்கங்க போய் அடைய வேண்டியிருக்கு. எவன் ஒருத்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணுத்தையும் தனித்தனியா உபாசனை பண்றானோ அவனுக்கு மரணம் நிச்சயம். ஏன்னா பாடியோட கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 100% போயிருக்காது, பாடி அபிமானம் இருக்கும். எவன் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாத்திரைகளோடு இருக்கக்கூடிய அந்த ஓங்காரத்தை தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு சொல்றானோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா மிருத்தியோடு கூடிதான் இருப்பான். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்யோன்ய சக்தா அனவிப்ரயுக்தாக. ஆனா யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குருநாதர் மூலமா வேதாந்தத்தை மாண்டூக்கிய உபனிஷத்தை திரும்ப திரும்ப முதல் பிரகரணம் ஆகம பிரகரணம் உருட்டு 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 உருட்டுன்னு உருட்டி நல்ல ஓங்காரத்தை சொல்லி 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 நல்ல விசாரம், மாண்டூக்கியம் தான் முக்கியம். முதல் பிரகரணம் நல்ல மாண்டூக்கியத்தை சொல்லி விசாரம் பண்ணி 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 அகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உக்காரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது மகாரத்தில் லயம் பண்ணி மகாரத்தையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா யாரு தன்னிடத்திலேயே லயம் பண்றானோ. மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 12வது மந்திரம் மாண்டூக்கியத்தை சொல்லுது, அமாத்திர சதுர்த்தோ அவ்வகாரிய. இந்த 4வது மாத்திரை ஓங்காரத்தில் இருக்குல்ல, அகாரம் உக்காரம், 2வது மாத்திரை முதல் மாத்திரை அகாரம், 2வது மாத்திரை உக்காரம், 3வது மாத்திரை மகாரம், 4வது மாத்திரைன்னு ஒன்று இருக்கே, அந்த 4வது மாத்திரை தான் துரியம். அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அமாத்திரஹன்னு பேரு. அதை பத்தி சொல்லும் போது மந்திரம் சொல்லுது அமாத்திர சதுர்த்தோ அவ்வகாரிய. இந்த அமாத்திரன்னு சொல்ற இடத்துல விவகாரம் இருக்கா சுவாமி? விவகாரம் இல்லை. ஓம் ஓம். அபியாசம் பண்றவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? ஓம் சொல்லுவான். ஒரு பூர்ண நம்ம என்ன பண்ணுவோம், லென்த்து பண்றதெல்லாம் பண்ணோம்ல, அகாரத்தை லென்த்து பண்றது, உக்காரத்தை லென்த்து பண்றது, மகாரத்தில் அதெல்லாம் இது இருக்காது. நல்லா வந்து மாண்டூக்கியத்தை கேட்டுட்டு நல்லா சிரவணம் மனநெல்லாம் நல்லா பண்ணதுக்கு பிறகு ஒரு நிதித்தியாசனத்தில் போறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் பூரண ஓங்காரம். ஒன்று கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சொல்றது கம்மியாக சொல்றது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. பூரண ஓங்காரம் ஓம். அந்த ஓம் முடிச்ச மாத்திரத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் மாத்திரம் இருக்கேன், பார்க்கின்ற நான் இருக்கேன். சப்த விவகாரம் என்ன ஆயிப்போச்சு, முடிஞ்சிருச்சு. சப்த விவகாரமும் முடிஞ்சு இந்த மகார அபியாசம் நீண்ட காலம் பண்ணும்போது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மனசுல இருக்கிற எல்லாத்தையும் தாட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த ஓங்காரத்தை பூரண ஓங்காரத்தை சொல்ற அபியாசம் வரும்போது அகார உக்கார கிரமமா வரணும். அந்த கிரமமா வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓம் சொல்லி விட்டீங்க அப்படின்னா அந்த ஓங்காரத்தை சொல்லி விட்டதுக்கு பிறகு மனசு வந்து பார்த்தீங்கன்னா தாட்லெஸ்ஸா இருக்கும். தாட்லெஸ்ஸா இருக்கும்போது அங்க யார் இருக்கா, நான் மாத்திரம், பார்க்கிறவன் மாத்திரம் இருக்க. அந்த பார்க்கிறவன் மாத்திரம் இருப்பான். திரும்ப எப்போ வந்து ஒரு தாட் லைட்டா ரைஸ் ஆகுதோ அப்ப திரும்ப ஓம். ஓம். அப்ப எங்கெல்லாம் எது வரைக்கும் தாட் ரைஸ் ஆகாம இருக்கோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே எக்ஸிஸ்டன்ஸா இருந்து பழகிறது. அப்போ ஒரு ஓங்காரம் முடிஞ்சு அடுத்த ஓங்காரம் எப்போ ஸ்டார்ட் ஆகும், விருத்தி ஒன்று ஸ்டார்ட் ஆகுது, மனசுல ஒரு தாட் வருது அப்படின்னா ஓம். அதுக்கப்புறம் திரும்ப கேப், அப்படியே அந்த கேப்லயே நிற்கிறது. அந்த கேப்புக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் நடுவுல இருக்கிறது யாருன்னா அகமேவ. அது அந்த இடத்துல விவகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சதுர்த்த மாத்திரையில வந்து பாத்தீங்கன்னா அமாத்திரான்னு பேரு. அந்த இடத்த மாத்திரை இல்லை, அந்த அமாத்திரைக்கு மேலதான் இந்த ஓங்காரமே வந்து பாத்தீங்கன்னா கல்பிதம். ட்ராக் மாதிரி ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த ட்ராக்ல பாத்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பார்த்துக்கிட்டே இருப்போம். ட்ராக்ல வந்து ட்ரெயின் போறதை பார்க்கறது ஒரு நல்ல ஒரு
சின்ன வயசில் அப்படியே நிறைய ப்ராக்டிஸ் அது உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இந்த ஒவ்வொரு ட்ராக்குக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் போனோன்னே அந்த ஒவ்வொரு பெட்டி கிராஸ் பண்ணும் போதும் கீழே ட்ராக் தெரியும்ல, ட்ராக் தெரியும், டக்கு 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 டக்குன்னு கேப் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாட்டுக்கு நடுவுலையும் இப்போவும் நமக்கு இருக்குது, இப்போவும் நான் தான் இருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அமாத்திரான்றது நிஷப்தம், அசப்தம். அமாத்திராக்கு என்ன பேர்? அசப்தம்னு பேர். பிரம்மத்துக்கு பேர் அசப்தம்னு பேர். அந்த அசப்தத்துக்கு மேலே தான் ஓங்காரம்ன்ற சப்த பிரயோகமே வருது. அப்போ ஓங்காரத்தை சொல்லி அடுத்த ஓங்காரத்தை சொல்றதுக்கு நடுவில் இருக்கிறது அசப்தம். அந்த அசப்தத்துக்கு பேர் தான் பிரம்மம்னு பேரு, அதுதான் துரியம்னு பேரு, அதுதான் அமாத்திரான்னு பேர். அந்த அமாத்திரையில வந்து பார்த்தீங்கன்னா அவ்வியவகாரியக, அந்த இடத்துல எந்த விவகாரமும் இல்லை. பிரபஞ்ச உபசமக, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா அகாரம் விராட் ஸ்தூல பிரபஞ்சம், உகாரம் சொல்லி 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 அதில் விராட்டு பிரபஞ்சம் என்ன பண்ணும், உகாரத்தில் லயமாயிடும் மானச பிரபஞ்சம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மகாரத்தை சொல்லி சொல்லி மகாரம் காரண பிரபஞ்சம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம பிரபஞ்சமும் லயமாயிடும். காரண பிரபஞ்சத்தில் இருந்து நாதத்திலேயே இருந்திருந்து நீங்கள் ஓங்காரத்தை வந்து அமாத்திரைக்கு வரீங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்த பிரபஞ்சமும் இருக்காது. அப்போ ஓங்காரத்துக்கும் இன்னொரு ஓங்காரத்துக்கு நடுவில் எந்த பிரபஞ்சமும் இருக்காது, லோக்கம் இருக்காது, தாட் இருக்காது, எதுவுமே இருக்காது. வெறும் இருப்பவன் இருப்பா இருக்கான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்ச உபசமகோ சிவோ, அந்த இடத்துல தான் இருக்கிற தத்துவத்துக்கு பேர் பிரம்மம். சிவமா மங்களமா இருக்கிறது. தாட்டு வந்தா அமங்கலம், எல்லாம் உபசமம், நாசம் ஆயிடுச்சு. வெறும் சிவஸ்வரூபமா அங்க இருக்கிறது ஆத்மா. அத்வைத, இதுதான் அந்த இடத்துல தான் அத்வைத்தம் இருக்கு. வேற ஒண்ணும் இல்லை, பார்க்கிற நான் மாத்திரம் இருக்கேன், வேற இந்த பிரபஞ்சமே இல்லாத நிலை அது. ஏவம் ஓங்கார ஆத்மைவ, அப்ப அந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தான் ஓங்கார ஸ்வரூபமா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றான், பூரண ஓங்காரத்தையே தானா அபிமானிக்கிறான். எனக்கு மேலதான் இந்த அகார உக்கார மகாரங்கள் கல்பித்தம், நான் அமாத்திர சுரூபமா இருக்கிற பிரம்மமா அத்வைத்தமா இருக்கின்றேன், நான் தான் ஓங்கார சுரூபி அப்படின்னு என்ன பண்றான், சம்விஷத்தி ஆத்மனா ஆத்மானம், தன்னையே வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கார சுரூப்பியாக அவன் அறிகின்றான். ஏவம் வேத ஏவம் வேத அப்படின்னு மாண்டூக்கியத்துல 12வது மந்திரம் இந்த சதுர்த்த மாத்திரையை பத்தி 4வது மாத்திரையை பத்தி சொல்லி முடிக்குது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அகார உக்கார மகாரத்தை சொன்னா, அகாரத்தை சொன்னா இந்த திரும்ப லோக்கத்துக்கு வரணும், விராட்டுக்கு வரணும். உக்காரத்தை சொன்னீங்க அப்படின்னா சோமலோகத்துக்கு போய் சொர்க்க நல்ல ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு திரும்பவும் இந்த லோக்கத்துக்கு வரணும். மகாரத்தை சொன்னீங்கன்னா சாயுஜ்ய பதவி அடைவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3த்துக்கும் பேரு சகுண பிரம்மத்தை அடைதல்னு பேரு. அதுக்கப்புறம் துரியத்தை அடைஞ்சிங்கன்னா நிர்குண பிரம்மத்தை அடைதல் அப்படின்னு பேர். துரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் அடையிறது இல்லை, ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவன் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபம் ஆயிடுறான், பிரம்மத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுறான். அவனுக்கு மரணம் சம்பவிக்குமா? அவன் மரணம் சம்பவிச்சு எங்கேயும் போறதில்லை, அவன் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தனா இருந்து பிரம்மஸ்வரூபமா ஆகிவிடுகிறான். தேகத்தோட இருக்கிற எல்லாம் போயிடும், கலண்டு போயிடும், முடிச்சு போச்சு அவனுக்கு. அப்ப அவனுக்கு மட்டும் மரணம் இல்லை. மற்ற ஓங்காரத்துல 3 மாத்திரைகளை உச்சரிக்கிறவங்களும் செத்து போனதுக்கு பிறகு அந்தந்த லோக்கத்தை அடைவார்கள். மகாரத்தை உச்சரிச்சா சாயுஜ்ய பதவி, சகுண பிரம்மத்தை அடையலாம், கிரம முக்தி அப்படின்னு பேர். இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்னோபனிஷத்துல மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வருது. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றார், தைத்திரிய உபனிஷத்துலேருந்து ஒன்று எடுக்கிறார். நான் என்ன பண்ணிட்டேன், பிரஷ்னோபனிஷத்தையும் சேர்த்து கொஞ்சோண்டு ஒரு மந்திரத்தை மாண்டூக்கியத்தையும் சொல்லிட்டேன். திரும்ப மாண்டூக்கியம் வரப்போகுது, ஆனால் மாண்டூக்கியத்தை ஒரே ஒரு சதுர்த்த மாத்திரைக்கு மட்டும் எடுத்திருக்கேன். ஆச்சாரியர் கிரமமா போறார். நடுவில் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முண்டக்கத்தில் ஒரு மந்திரம் இருக்கு. அந்த முண்டக்கத்தோட மந்திரத்தை நம்ம நாளைக்கு பார்த்துட்டு தைத்திரியத்துக்கு போகலாம். ஈஷகேன இல்லை, கட்ட பிரஷ்ன முண்டக்க மாண்டூக்கிய வரிசையா ஒவ்வொரு மந்திரம். ஆனால் ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார், முண்டக்கத்தை விட்டுட்டு தைத்திரியத்துக்கு வந்துட்டார். முண்டக்கத்திலையும் 2 மந்திரம் 3 மந்திரம் அற்புதமான மந்திரம் இருக்கு. அதை நாளைக்கு பார்த்துட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.
ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன ஓம் நம இதி. ஓம் ராம 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 நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம். ஓ டெய்லி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை டெய்லி பாராயணம் பண்ணணும். வாக்குல ஓங்காரத்தை மனசுல ஜபிக்கணும். அதுக்கப்புறம் இந்த நாமத்தை ஒவ்வொரு நாமத்தையும் விசாரம் பண்ணணும். ஸ்தோத்திர பாராயணம், அப்புறம் ஓங்கார ஜபம் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு சப்தங்களையோட விசாரம். அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டி வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா புத்திசாலிகள் பண்ணணும். யாருக்கு புத்தி இல்லையோ அவங்க பண்ண வேணாம், புத்திசாலிகள் பண்ணுங்க. சரி.